வெல்கம் டு ஆண்ட்ரகான். வெல்கம் டு ஆண்ட்ரகான். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக பூவுலகின் நண்பர்கள் அமைப்பிலிருந்து வழக்கறிஞர் வெற்றி செல்வன் அவர்கள் இருக்கிறார். அவரோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நடிகர் விஜய் தாவேகா தலைவர் இன்றைக்கு பரந்தூர் விமான நிலையம் அமைவிருக்கிற இடத்துல போராட்ட குழுவினரை சந்தித்து அந்த இடத்துல மக்களோடு உரையாடுவதற்காக அவர் போயிருக்கிறார். போன இடத்துல அவர் பேசிய அந்த விவகாரங்களை நீங்களும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த விமான நிலையம் அமைவது, அதாவது வளர்ச்சி திட்டங்களுக்கு எதிரானவன் அல்ல நான், ஆனால் இங்கே இது அமையக்கூடாது அப்படின்ற விஷயத்த அவரு சொல்றாரு. அவருடைய அந்த வருகையை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஒரு முக்கியமான ஒரு நகர்வா தான் வந்து பாக்குறேன். என்னன்னா, பரந்தூர் அந்த விமான திட்டத்துக்கு எதிராக அந்த பகுதியில் அந்த மக்கள் போராடி கொண்டு வராங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. 910வது நாளோ என்னமோ அப்படிங்கிற நினைக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கான அந்த தொடர் போராட்டத்துக்கான ஒரே கவனம் இது வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா போதுமான இல்ல அப்படிங்கறதா என்ன அளவுல நான் வந்து உணர்றேன். ஏன்னா இப்ப டங்ஸ்டன் அரிதாப்பட்டிக்கு எதிரான நடந்த ஒரு நிகழ்வாக இருக்கட்டும், அது வந்து ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இப்ப இந்த திட்டத்துக்கு எதிராகவும் பல்வேறு கட்சிகள் வந்து ஆதரவு தெரிவிச்சாங்க. அது மக்களுக்கான ஆதரவு. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய வாழ்வுரிமை தமிழக வாழ்வுரிமை கட்சியாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், ஜவஹர்லால் அவர்களாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்டாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அந்த மக்களுக்கு தான் ஆதரவு தர்றாங்க. ரைட்ங்களா? அந்த களத்துக்கு போனவங்க சில தலைவர்களும் பார்த்திருக்காங்க. ஆனா அரிட்டாப்பேட்டிக்கு கிடைக்கப்பட்ட ஒரு கவனம், அதுல அசம்பிளியில வந்து அது குறித்தான ஒரு எதிர்வினை அப்படிங்கிறது இருந்துச்சு இல்லைங்களா? அப்ப அதுக்கு உடனடியாக அதுக்கு ஒரு ஆதரவு நிலைப்பாடு எடுக்கப்பட்டது. ஆனால் பரந்தூரில் வந்து அந்த ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது இன்னும் எட்டப்படல. அது போதுமான அளவுக்கு அது அதிகமாக வந்து பேசப்படல அப்படிங்கிற ஒரு போக்கு. இந்த வேற்றுமையை அவர் வந்து சுட்டி காமிச்சிருக்காரு. சோ அந்த வகையில விஜய் அவர்களுடைய இந்த நகர்வு இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு முக்கியமான ஒரு பேசப்பொருளாக கொண்டு வருவதற்கு ஒரு முக்கிய நகரம் மாறி இருக்கு அப்படிங்கிற வகையில் நான் அதை பாக்குறேன். ஓகே, இந்த பரந்தூர் விமான நிலையம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் அதை பற்றி பலருக்கும் கூட இன்னும் தெளிவான ஒரு ஒப்பீனியன் கிடைக்க மாட்டேங்குது. அந்த போராட்டம் குறித்தும் கூட தெளிவான பார்வைகள் இன்னும் வெளியே வரல. அந்த மக்கள் உரிய இழப்பீடு கேட்டு போராட்டம் நடத்துறாங்களா, அல்ல இழப்பீடு எதுவும் தேவையில்லை, இந்த திட்டமே வேண்டாம் என்று நிராகரித்து போராட்டம் நடக்கிறதா? அந்த களத்தில் இருக்கக்கூடிய தகவல் என்னது? இல்ல, அந்த மக்கள் வந்துட்டு எங்களுக்கு இந்த திட்டம் வேண்டாம்னு தான் போராடுறாங்க. அதாவது என்னன்னா, இந்த திட்டத்தின் காரணமாக 20 கிராமங்கள்ல இருக்கக்கூடிய நிலங்களை வந்து எடுக்க போறாங்க. ஏறத்தாழ வந்துட்டு 6000 ஏக்கர் அளவுக்கான நிலங்கள் தேவைப்படுங்க. 5200 சம்திங் அந்த அளவுக்கான நிலங்கள் எடுக்கப்படுகின்றன. அதுல வந்து பாத்தீங்கன்னா பரந்தூர் அண்ட் ஏகனாபுரம் இந்த 2 கிராமம் கம்ப்ளீட்டா எடுக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய வீடுகளையும் எடுக்கிறாங்க, நிலப்பகுதி விவசாய நிலங்களும் எடுக்கிறாங்க. சோ அந்த 2 கிராமமே இனிமேல் இருக்காது. சோ அந்த 2 கிராமங்களுமே ரொம்ப கம்ப்ளீட்டா அஜிடேட்டடா இருக்காங்க. அது வேணான்னு மீதி இருக்கக்கூடிய கிராமங்கள்ல சிலருக்கு வீடு போகுது, சில பேருக்கு நிலம் போகுது. அதுல அப்ப சில பேர் வந்து என்ன பண்ணாங்க, சரி நமக்கு நிலம் போனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் காம்பன்சேஷன் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அவங்க எதிர்பார்த்த தொகை அதிகமா இருந்துச்சு. ஏன்னா அப்போ வந்து ப்ராமிஸ் பண்ணப்பட்ட அமௌண்ட்டுமே லோக்கலாக இருக்கக்கூடிய சில அரசியல் தலைவர்கள் வந்துட்டு உங்களுக்கு கோடி கணக்கில் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அரசாணை வந்து கடந்த வருடம் வெளியிடப்பட்டது இது குறித்தான ஒரு அரசாணை. சோ அந்த ஜியோல வந்து தெளிவா சொல்லிட்டாங்க, சில பல லட்சங்கள் தான் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஒவ்வொருத்தரும் அவங்க கால்குலேஷன் வெளியிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் வந்து பார்க்கின்ற போது அவர்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 30 லட்சத்துல இருந்து 60-70 லட்சத்துக்குள்ளாக தான் இழப்பீடு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது அவங்களும் ஏமாற்றத்தோட இருக்காங்க. ஆனா பெரும்பான்மையான மக்கள் பொறுத்த வரைக்கும் இந்த திட்டத்துக்கு எதிர்நிலைகள் தான் இருக்கிறாங்க. இது அந்த மக்களினுடைய மனநிலை சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனை. ஆனால் அடிப்படையில் ஒரு விஷயம் நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த திட்டத்திற்கான அனுமதியே இன்னும் வழங்கப்படல. ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அனுமதி வழங்கப்படல. இப்ப என்னன்னா பாலிசி லெவல் கிளியரன்ஸ் கிடைச்சிருக்கு. அதாவது என்னன்னா கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் பாலிசின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க வாஜ்பாய் கவர்மெண்ட்ல இருக்கும்போது. ஏர்போர்ட்டை வந்து தனியார்மயமாக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். அந்த திட்டத்தின் அடிப்படையில் ஒன்றிய அரசாங்கம் கிளியரன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதான் கொடுத்திருக்காங்க. இதுக்கு அடுத்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிளியரன்ஸ் வந்து கொடுக்கணும். அது எப்ப கிடைக்கும்னா டெக்னிக்கல் ஃபீஸபிலிட்டி ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த கிளியரன்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஸ்டடி இப்பதான் இன்டர்நேஷனல் டெண்டர் விட்டுருக்காங்க. அந்த ஸ்டடி ப்ராசஸ்ல இருக்கு. தமிழக அரசாங்கம் இதுக்கான என்னன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிளியரன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. இப்ப இதுக்கு அடுத்து வந்து இன்னும் சைட் கிளியரன்ஸ் ஆகணும், அதுக்கு பின்னாடி என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் வந்து கிடைக்கணும், அதுக்கப்புறம் நீங்க நிலம் கையகப்படுத்தணும். இப்ப நிறைய ப்ராசஸ் இருக்கு. அப்ப வெறும் இனிஷியல் ஸ்டேஜ்ல தான் இருக்கும். இப்ப இந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல பொறுத்த வரைக்கும் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. அப்போ ஓபன் மைண்டடா இருக்கும். நாம என்னன்னா இது முன்கூட்டியே வந்து ஒரு ப்ரீஜுடிஸா ஒரு முடிவு எடுத்துட்டு அது திணிக்கின்ற நிலையில் செயல்படுங்களா, அதுதான் இந்த மக்கள் வந்து அஜிடேட் ஆகிறாங்க.
நீங்க வந்து ப்ராப்பரா கிளியரன்ஸ் வந்து வாங்கல, இது இந்த திட்டமே முழு வடிவமே பெறல. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இதை நாங்க நிறைவேற்றினோம் நீங்க சொல்லி எங்க மேல திணிக்கக்கூடியதா இருக்கு இல்லையா? அந்த இடத்துல இருந்து அந்த மக்கள் வந்துட்டு இதுக்கு எதிரான மனநிலைக்கு வர்றாங்க, இதுக்கான எதிரான பதிவு செய்து வர்றாங்க. அவர்கள் அந்த எதிர் நிலை ஏற்பாடு எடுக்கிறாங்களா, அதற்கான கூட்டம் கூடுவதற்கோ அது பேசுவதற்கோ அந்த உரிமைகள் மறுக்கப்படுகின்றது. இப்ப வந்து இந்த இந்த திட்டத்துக்கு ஓரளவுக்கு ஆதரவு இருக்குன்னா ஏன் இந்த கட்டுப்பாடை வைக்கணும்? அப்ப என்ன எதிர்மனையில் இருக்கிறாங்க, அவங்க ஒன்று கூடுறாங்க, தொடர்ச்சியாக பேசப்படுறாங்க. அது ஆனால் வெளியே வந்து கூடாது என்பதற்கான எதிர் நடவடிக்கைகள் தான் அங்க அதிகமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சோ இந்த பின்னணியை நாம வந்து புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு விஜய் அவர்கள் பேசும் பொழுது தமிழ்நாடு அரசுக்கு இதுல தனிப்பட்ட உள்நோக்கம் இருக்கிறது, இல்லைன்னா இந்த திட்டத்தை இப்படி இவ்வளவு அவசரப்படுத்த மாட்டாங்க அப்படின்னு ஒரு அரசியல் நோக்கம் ஒன்றை வெளிப்படுத்தினார். அந்த பார்வையை எப்படி புரிஞ்சுக்கிறது? ரொம்ப காமனா எல்லாம் பேசிட்டு கூட விஷயம் தான். வந்து இந்த ஏர்போர்ட் வந்து கட்டி முடிக்கப்பட்டால் இது நிச்சயமா தனியாருக்கு தான் கொடுக்கப்படும். ஏன்னா இந்த பாலிசி அப்படிங்கிறது தனியாருக்கு கொடுப்பதுதான். சோ மாநில அரசாங்கத்திலோ மாநில சார்பா இருக்கக்கூடிய கட்சிகளோ இதுல வந்து அவங்க அந்த ஏர்போர்ட்டை ஓன் பண்ண முடியாது. சோ அவங்களுக்கு இதுல வந்து பெனிஃபிட் அப்படி கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் பிசினஸ் தான். இது வந்து ஒரு ஓபன் சீக்ரெட் தான். அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் இப்ப வந்து ரொம்ப கடுமையாக விலை உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த பகுதி சார்ந்து இருக்கக்கூடிய நிலம் சார்ந்து இருக்கக்கூடிய வணிகம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகரித்து கொண்டே இருக்கு. அப்போ ஆப்வியஸ்லி வந்துட்டு உங்களுக்கு ஒரு ரூலிங் பார்ட்டியா இருக்கும்போது ரூலிங் பார்ட்டிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பிசினஸ் பீப்புள்ஸ்க்கு அது வந்து கிடைக்கும். இது வந்து நம்ம கடந்த காலம் எல்லா இதுலயும் பார்த்துட்டு இருக்கீங்களா? சோ அவங்களுக்கான பெனிஃபிட் அப்படிங்கிறது அதுதான். விஜய் அவர்கள் அதைத்தான் சுட்டி காட்டுகிறார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, இப்ப இனிஷியல் ஸ்டேஜஸ்ல தான் இருக்கிறதா சொன்னீங்க, ஆய்வு நிலையிலேயே இன்னும் கடந்து முடியல, அதற்குள்ள மக்கள் மத்தியில ஒரு பதற்றம் உருவாக்கி இருக்கிறது அப்படின்றது. ஆய்வு நிலையில இருக்கும் பொழுது ஏன் வந்து பலரும் வந்து இவ்வளவு அவசரப்படணும்? அரசாங்கம் அப்ப பொறுமையா தான் டீல் பண்ணுது, மக்களுடைய கருத்துக்களை கேட்டு ஒரு கருத்தொற்றுமையை உருவாக்குகின்றதற்காகத்தான் அரசு தொடர்ந்து வேலை பார்க்கிறதுன்னு அதை புரிஞ்சுக்க கூடாதா? அங்கதான் சிக்கல் வருது. என்னன்னா இப்போ அரசு வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஓப்பன் மைண்டா இருக்கு. அதாவது என்னன்னா எங்கப்பா இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்குது, இந்த திட்டத்துக்கு நாங்க சோசியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட் செய்வோம். அதுல உங்களுடைய வாழ்நிலை சோசியோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் என்ன மாதிரி மாறும், உங்கள் வாழ்நிலையில என்ன மாதிரி பாதிப்படையும் என்பதற்கான ஆய்வுகள் செய்வோம். அந்த ஆய்வுகள் வரட்டும். அதுக்கப்புறம் என்விரான்மென்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் செய்வோம். அந்த ஆய்வுகள் வரட்டும். அதுல அவங்க என்ன சொல்றாங்க, இந்த திட்டம் சரியானது பாதுகாப்பானதுன்னு சொல்றாங்களா இல்லையா, அதன் அடிப்படையில் நாங்க முடிவு பண்ணுவோம் அப்படின்னு தான் இருக்கு. இதுதான் ஒரு ஃபேர் கவர்மெண்டோடைய நடவடிக்கை என்பதுதான். இதுதான் ரூல் ஆஃப் லா இல்லையா? ஒரு சட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய அரசினுடைய நடவடிக்கை என்னவா இருக்குன்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் இருக்கு, லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் அப்படிங்கிறது இருக்கு. இந்த இரண்டிலும் இருக்கக்கூடிய தன்மையின் அடிப்படையில் ஆய்வு செய்து நாங்க செய்வோம். அதனால நீ இப்ப இதுல கவலைப்படுறதுக்கோ ஒண்ணும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லணும். ஆனா என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திட்டம் கண்டிப்பாக வரும், உங்களுக்கு காம்பன்சேஷன் எவ்வளவு வேணும்னு கேளுங்க, அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. இதுதான் வந்துட்டு நீங்க ஒரு சயின்ஸ்ல நீங்க அப்படி ப்ரீஜியஸா இருக்க முடியாது. நீங்க ஒரு ஆய்வு பண்றீங்க, லேபுக்கு போறோம், நம்ம வந்துட்டு ஒரு கெமிக்கல் அனாலிசிஸ் எல்லாம் நம்ம ஸ்கூல்ல பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த சால்ட் என்ன அப்படிங்கறத நீங்க ஒரு அனாலிசிஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்கணும். அதான் ஒரு சயின்டிபிக் என்கொயரி அப்படிங்கிறது அதாங்க. அப்போ விஞ்ஞான ரீதியாக ஒரு சோசியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் செய்யணும்னு இருக்கு. உண்மையிலே இந்த திட்டம் இந்த மக்களுக்கு பயனளிக்குமா இல்லையா என்பதற்கான ஒரு சமூக ஆய்வு நீங்க செய்ய வேண்டிய தேவை இருக்கு. சுற்றுச்சூழலுக்கு இது என்ன பண்ணுங்கிற ஆய்வு இருக்கு. அந்த ஆய்வு ரெண்டு விதமா வரலாம். ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு வரலாம், அல்லது பிரச்சனைன்னு வரலாம். எந்த முடிவு வந்தாலும் அதன் அடிப்படையில் தான் அரசு செயல்பட வேண்டியது. உங்களுக்கு எனக்கும் தனி ஒப்பீனியன் இருக்கலாம், இந்த இடத்துல விமான நிலையம் வேணும் வேண்டாங்கிறது. அஸ் சிவில் பர்சனா ஒரு தனி நபரே எனக்கு அந்த உரிமை இருக்கு, அது சொல்லக்கூடிய கருத்து சொல்லிருக்காங்க. ஆனால் அரசுக்கு பொறுத்த வரைக்கும் இப்படி ப்ரீஜுடிஸ்டா கருத்து இருக்கக்கூடாது. அரசுங்கிறது நடுநிலையோட இருக்கணும். அரசு எப்ப சட்டம் இதுதான் சொல்லுது, இதன் அடிப்படையில் நாங்க இந்த ஆய்வு பண்ணுவோம், ஆய்வின் அடிப்படையில் இப்படி ஒரு முடிவு, எங்களுக்கு இந்த சைட் வந்து சைட் செலக்ஷன் இப்ப கிடைச்சிருக்கு, இந்த சைட்ல இன்னும் தொடர்வதற்கான வாய்ப்பு என்ன இருக்குங்கிற ஆய்வு நாங்க மேற்கொள்றோம், ஆய்வின் முடிவு வரைவில் என்ன சொல்லுகின்றதோ அதன் அடிப்படையில் நாங்கள் செயல்பட தயாரா இருக்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு அது ஒரு பிரச்சனை, மக்கள் ஏற்றுக்கொள்ள போறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்றாங்க, இல்ல கண்டிப்பாக நாங்க இங்க வரும், இந்த திட்டத்துக்கு நீங்க இதெல்லாம் கொடுத்துதான் ஆகணும், உங்களுக்கு காம்பன்சேஷன் என்ன கேட்கணும் அப்படிங்கிற மனநிலை இருக்காங்க. சோ அதுதான் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவும் இருக்கின்றது. ரெண்டாவது, சென்னையினுடைய வளர்ச்சியை பொறுத்தவரையில சென்னை நகரம் அப்படின்றது விரிவடைந்து கொண்டே வருகிறது. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட செங்கல்பட்டு வரைக்குமே சென்னை மாநகரத்தினுடைய எக்ஸ்டென்ஷனாக தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. அதையும் தாண்டி மேல்மருவத்தூர் வரைக்கும் கூட அந்த வளர்ச்சி வந்து நகர்வதற்கான ஸ்கோப் வந்து தொடர்ந்து பலரும் கூட பேசிட்டு இருக்காங்க. அதே போல இந்த பக்கம் திருப்பெரும்புதூர், இந்த திட்டம் வந்து 2007 திருப்பெரும்புதூர்ல வந்து ஒரு ஏர்போர்ட் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டது. ஆனா அதற்கு பிறகு வெவ்வேறு காரணங்களால தள்ளிவிடப்பட்டது. அதற்கு பிறகு 4 இடங்கள் திருப்போரூர், பரந்தூர், பரனூர் உள்ளிட்ட 4 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அதுல ஏர்போர்ட் அத்தாரிட்டி 2 இடத்தை எடுத்து பரந்தூர், பன்னூர், இப்ப பரந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எட்டப்பட்டிருக்கிறது. இந்த வளர்ச்சி அப்படின்றது வந்து இந்த இடத்துலதான் சாத்தியப்படும். ஏன்னா இதுதான் ரொம்ப
டெக்னிக்கலி ரொம்ப ஃபீசிபிளான இடமா இருக்கு அப்படின்ற அந்த ஜாகிரபிக்கல் லொகேஷனை வந்து மார்க் பண்றாங்க. இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லையா? ஏன்னா சென்னையினுடைய விரிவாக்கத்தை பொறுத்தவரையில இன்னொரு 10 வருடங்களில் இதனுடைய வளர்ச்சி இன்னும் பெருசா இருக்குன்ற பட்சத்தில் ஒரு ஏர்போர்ட் சென்னைக்கு புறநகர் பகுதியில தேவைப்படும் அப்படின்றது அரசுடைய நிலைப்பாடு இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? இப்ப பிரசன்ட் நம்ம மீனம்பாக்கம் ஏர்போர்ட் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய கேரிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. முதல்வர் அவர்களே அறிவிச்சாங்க. இப்ப வந்துட்டு எப்படின்னா 2 கோடி பேர் அளவுக்கு டிராவல் பண்ற அளவுக்கு நம்ம வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஒரிஜினலாக இது வந்து கெப்பாசிட்டி எக்ஸ்பெண்ட் பண்ணது மட்டும்தான். அந்த ஏரியாவுடைய விரிவாக்கம் அப்படிங்கிறதுக்கான திட்டம் வந்து 2008 வைக்கப்பட்டது. 2008 அந்த ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி அந்த ரன்வேக்கு பின்னாடி கூட மணப்பாக்கம், இன்னும் சில பகுதி, இந்த பகுதியெல்லாம் அதையுமே நிலத்தை கையகப்படுத்தி அதை ஏர்போர்ட்டை விரிவாக்கம் செய்வதற்கான ஒரு திட்ட ப்ரொபோசல் வச்சாங்க. அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையில் சிஎம்டிஏனுடைய மாஸ்டர் பிளான்ல அமெண்ட்மெண்ட் கொண்டு திருத்தினாங்க. நீங்க அந்த பழைய இதுல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இன்ஸ்டிடியூஷனல் ஏரியான்னு மார்க் பண்ணிருப்பாங்க. அந்த மணப்பாக்கம் இன்னொரு அது போட்டு சார்ந்திருக்கக்கூடிய பகுதிகளை வந்துட்டு பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2021 அதை விட்ரா பண்ணிட்டு அந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாவை டிக்ளேர் பண்ண திருப்பி ரெசிடென்சியல் ஏரியாவா வந்து மாத்துறாங்க. இப்ப அந்த பகுதியில நிறைய வேக்கன்ட் லேண்ட்ஸ் இருக்கு. அந்த பின்னாடி ரன்வே இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கிற மணப்பாக்கத்துக்கு கிடையில கூட நிறைய வேக்கன்ட் லேண்ட்ஸ் இருக்கு. கொஞ்சம் ரெசிடென்சியல் ஏரியா இருக்கு. அமைச்சர் அவர்கள் தென்னரசு அவர்கள் வந்துட்டு என்ன விளக்கம் கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த நிலத்தை கையகப்படுத்தல் என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காம்பன்சேஷன் அதிகமாக கொடுக்க வேண்டியது இருக்கு. கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அதனால அதை நாங்க கைவிடுறோம், அதனாலதான் வேற இடத்துக்கு போறோம் அப்படிங்கிற ஒரு காரணம் மட்டும் தான் சொன்னார். ஆனால் இப்ப இந்த புதிய பரந்தூர் விமான நிலையத்துக்கு மெட்ரோ ரயில் அமைப்பதற்காக மட்டும் 12,000 கோடி ரூபாய் செலவாகும். அப்ப இந்த எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்ட் அப்படிங்கறதா ஒரு பிரச்சனை அப்படின்னா, நீங்க இந்த 10,000 இங்க மக்களுக்கு கொடுத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய சென்னையில் இந்த மணப்பாக்கம் பகுதியில் இருக்கிறவங்களுக்கு வேக்கன்ட் லேண்ட் அதிகமா இருக்கு, கம்மியான ரெசிடென்சியல் ஏரியா தான். 2வது, இங்க அந்த மண் சார்ந்து அவங்களுக்கு அங்கதான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா வேற இடத்துல இருந்து அவங்க வந்து வீடு கட்டினவங்க தான். அவங்களுக்கான இழப்பீடை நீங்க கொடுக்கின்றப்போ வேற இடத்துல அவங்கள வீடு கட்டி வாழ்ந்து கொடுக்கணும். ஏன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாமே மேட்டுக்குடியை சார்ந்தவர்கள் தான், ஆபீசஸ்ல தான் இருக்காங்க. அந்த மணப்பாக்கம் இது எல்லாமே அந்த ஏரியா வந்து உங்களுக்கு தெரியும், எல்லாமே மிடில் கிளாஸ் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ் இருக்கக்கூடியவர்கள் தான். அவர்களுக்குள் சென்னைக்குள் வேறு இடத்துல நிலம் வாங்குவது அப்படிங்கிறது பிரச்சனையா இருக்காது. ஆனால் அங்க இருக்கக்கூடிய விவசாய மக்களுக்கு அப்படி கிடையாது. அப்ப அவர்களுடைய வாழ்வில் அவருடைய சோசியல் ஃபேக்டர்ங்கிறது வேற, இங்க இருக்கக்கூடிய சோசியல் ஃபேக்டர். இப்போ இந்த 4 பேச இது பண்ணாங்க. இந்த ரீசன் ஹிஸ்டரியை சொல்றாங்களே, 2008 நீங்க ஒரிஜினலா பிளான் பண்ணது ஏன் வித்ட்ரா பண்ணீங்க அப்படிங்கறதுக்கான விஷயம் இருக்குங்களா, அதை பேசணும் இல்லையா? அப்ப அந்த இடத்துல அப்ப மணப்பாக்கம் சார்ந்து இருக்கக்கூடிய ரெசிடென்ஸ்ல வாழ்றவங்க அவங்களுக்கு ஒரு நீதி, பரந்தூர் மக்களுக்குன்னா ஒரு நீதி அப்படிங்கிறது எப்படி சரியா இருக்கும்? சென்னைக்குள்ளேயே அந்த இருக்கிற ஏர்போர்ட்டை எக்ஸ்பெண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. அது பண்ணணும். 2வது, இது இன்னொரு லார்ஜர் கொஸ்டின் இதுல வந்து இருக்கு. சென்னை சுத்தி இருக்கக்கூடிய ஏரியாவை கம்ப்ளீட்டா அர்பனைசேஷன் ஆகிட்டே போகணுங்கிற ஒரு பார்வை இருக்குங்களா? சென்னை பேஸ்டான ஒரு எக்கனாமிக்ஸை வந்து தான் முன்வைக்கிறாங்க. இப்போ இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை இவங்களுடைய பாலிசி அப்படிங்கிறது என்ன, எல்லாமே சென்னையை மையப்படுத்துதான். சென்னை சுத்தி நீங்க குறிப்பிட்டது போல அவங்க இந்த பக்கம் திருவண்ணாமலை, ராணிப்பேட்டு வரைக்கும் போறாங்க. சென்னை சுத்தி கூட 100 கிலோமீட்டர்ஸ் ஏரியாவை அர்பனைசேஷன், மோர் அண்ட் மோர் அர்பனைசேஷன் அப்படின்னு வைக்கிறாங்க. சென்னையை மையப்படுத்தி இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ். சென்னையில தான் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் வர்றதுக்கு, இந்த குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்ல கூட சென்னையில தான் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு. சென்னை, தூத்துக்குடி, கோயம்புத்தூர் இந்த 3 இடத்துக்கு தான் வந்திருக்கு, மற்ற பிராந்தியங்கள்ல வரல. அப்போ சென்னை மட்டுமே மையப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது சஸ்டைன் ஆகுமா அப்படிங்கிற இன்னொரு கேள்வி இருக்கு. ஏன் அப்படின்னா, சென்னை மட்டுமே ஆல்ரெடி நமக்கு 1 கோடி பாப்புலேஷன் வந்துருச்சு. அப்ப சென்னை சுத்தி இருக்கக்கூடிய ஏரியாவில அடுத்து நீங்க 2 கோடி அளவுக்கு பாப்புலேஷன் வருது அப்படின்னா, சென்னையினுடைய பாப்புலேஷன் டென்சிட்டி இப்பவே 1 சதுர கிலோமீட்டர்ல ஏறத்தாழ 18,000 பேர் இருக்காங்க. அது இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா, நான் சொல்றது 2011 சென்சஸ் அடிப்படையில் சொல்றேன், அது இன்னும் எக்ஸ்பெண்ட் ஆகும். அப்போ இவ்வளவு கொள்ளளவு இது தாங்குமா? ஒரு டவுட் சார். இப்ப இருக்கிற டென்சிட்டி அதிகமா இருக்கு அப்படின்னா, எக்ஸ்பான்ஷன் அப்படின்றது வந்து இன்னவிட்டபிளா தேவைப்படுது இல்லையா? இதை வந்து ஸ்பான்ஸ் பண்றதுக்கு வந்து இன்னவிட்டபிளா அந்த எக்ஸ்பான்ஷன் தேவைப்படாதா? அதுதான் நீங்க அந்த எக்ஸ்பான்ஷன் நீங்க என்ன அதிக எக்ஸ்பேண்ட் தான் ஆகுங்க. நீங்க இந்த இது பண்றது அப்படிங்கிறது என்னன்னா, மோர் அர்பனைசேஷன் அப்படிங்கறது மோர் நம்மள பாப்புலேஷன் நீங்க உள்ள கொண்டு வர்றீங்க. அதுதான் டீசென்ட்ரலைசேஷன் தேவை. நீங்க இந்த ஏரியா அதிகமா அர்பன் ஆயிருச்சு, இதை இன்னும் மோர் அண்ட் மோர் அர்பன் ஆக்குறது அப்படிங்கிறது சென்னை தாங்காது, சென்னையோட கேரிங் கெப்பாசிட்டிக்கு ஆகாது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்றோம். சென்னையை மையப்படுத்தி இருக்கக்கூடிய அடிப்படையான பிரச்சனை அப்படிங்கிறதா. ஏன்னா இப்பவுமே சென்னை வந்து லீஸ்ட் கிரீன் கவர் இருக்கக்கூடிய ஏரியா. சென்னையில கிட்டத்தட்ட 100% நிலப்பரப்பு மட்டும்தான் பசுமை சார்ந்த பரப்பா இருக்கு. கம்ப்ளீட்டா கான்கிரீட் காடு எல்லாம் வந்து மாத்திட்டோம்.
இந்த கான்கிரீட் காடா இருக்கும் போது என்ன பிரச்சனைன்னா, அதிகப்படியான டெம்பரேச்சர்ல மக்கள் வாழக்கூடிய இடமா நீங்க மாத்துறீங்க, ஏசி இல்லாம வாழக்கூடிய இடமா வந்து மாத்துறீங்க. அப்ப சஸ்டைன் ஆக முடியாது. நீங்க சென்னைக்குள்ள இருக்கணும்னா மினிமம் உங்களுக்கு இவ்வளவு காசு இருந்தாதான் இருக்கணும். மும்பைல நீங்க வாழணும்னா மினிமம் இவ்வளவு இருக்கணும், டெல்லியில நீங்க வாழணும்னா இவ்வளவு இருக்கணும்னு ஆகுது இல்லையா? இப்ப சென்னையில கிட்டத்தட்ட நம்ம அப்படி ஆயிட்டு இருக்கோம். அப்போ மினிமம் இருக்கு. அப்போ மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ்க்கான ஒரு ஏரியாவாவது கண்ணாயிட்டு இருக்குமே, எல்லா மக்களுக்குமானதா இருக்கலாம். அப்ப இது என்ன ஒரு சமச்சீரற்ற வளர்ச்சி ஆகின்றது. அப்போ ஒரு சாராருக்கான வளர்ச்சியாகவும் பெரும்பான்மையான மக்களுக்கு வந்துட்டு வளர்ச்சி அற்ற தன்மை இருக்கு. நீங்க பரந்தூர்ல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றாங்க, ஐயா எனக்கு தேவையான தண்ணி இங்க கிடைச்சிருது, எனக்கு தேவையான நெல்லை நான் வந்து பண்ணியிருக்கேன், அது தவிர்த்து நான் வெளியே வேலையும் பாக்குறேன், விவசாயத்தை மட்டும் அவங்க நம்பிக்கை இல்ல, சோறு எனக்கு கிடைச்சிருது, தண்ணி கிடைச்சிருது, வருமானத்துக்கு எனக்கு வெளியே வருஷத்துக்கு எனக்கு வந்துட்டு 50,000 ரூபாய் கொடுத்தா போதும், பக்கத்துல எனக்கு வந்து ஸ்கூல் இருக்கு, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, ஒரு செல்ஃப் சஃபிஷியன்டா நான் இருக்கிறேங்கிறேன். இப்போ இவரோட வாழ்வியல் இருக்குல்ல, புது திட்டத்தின் மூலமாக இந்த வாழ்வியல் மேம்படுத்தணும். அதான் ரீஹாபிலிட்டேஷன் இல்லைங்களா? அவர் டீஹைட்ரேட் ஆகக்கூடாது. அவர் வந்து ஒரு சமநிலையில இருக்கிறார், அவர் டீஹைட்ரேட் ஆகிறார். நீங்க ஆனா என்ன பண்றீங்க, நீங்க கொடுத்த காம்பன்சேஷன்ல புதுசா அவர் வீடு வாங்க முடியாது, வீடு வாங்க நிலம் வாங்க முடியாது, ஏன்னா அதிகமா விலை ஏறி போச்சு. அப்ப அவர் இன்னொருத்தர் அடுத்த சார்ந்து இருக்கக்கூடிய வாழ்நிலைக்கு தான் தங்குறீங்க. இன்னைக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியம் பேட்டி கொடுக்கும் போது ஒரு விஷயத்த கிளாரிஃபை பண்றாங்க, அந்த மக்களுக்கு யார் யாரு எங்க என்ன இடங்கள்ல இருக்கிறாங்களோ அதே போன்ற ஒரு சூழ்நிலை நாங்கள் மீளுருவாக்கி இன்னொரு இடத்தை ஏற்பாடு பண்ணும் அளவிற்கு நாங்கள் திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்றதையும் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றாரு. இதை எப்படி பாக்குறீங்க? இந்த ஃபெர்டைல் லேண்டோட கொடுக்க முடியுமாங்கிற கேள்வி. அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க காவேரியில கூட வந்துட்டு போர் போட்டு தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க, நாங்க இன்னும் ஆற்று நீர் சார்ந்து கூட விவசாயம் பண்ணிட்டு இருக்கோங்கிறாங்க. இந்த ஃபெர்டைல் லேண்ட் கிடைக்குமா? நம்ம லேண்ட் அப்படிங்கிறது எப்படி நினைக்கிறோம், அதுதான் இப்ப பிரச்சனை. உனக்கு இப்ப மாட்டுக்குடி இருப்போம், ஒரு கண்ணகி நகர்ங்கிற மாதிரி வந்து வரிசை அடுக்குமாடி கூடு கட்டிட்டு வரிசை நீ போய் வச்சுக்கணும்னா அவங்க ப்ராப்பர் ரீஹாபிலிட்டேஷன் இருக்கீங்களா? பிரச்சனை அங்கதான் இருக்கு. நீங்க நினைச்சு பாருங்க, அங்க வந்து ஒரு தலித் இருக்காரு, அவருக்கான வீடு இருக்கு, நிலம் இருக்கு, அவருக்கு இதே மாதிரி ஃபெர்டைலான லேண்ட் கிடைச்சிருமா? இப்ப தலித் நிலங்கள் நீ எடுக்கின்ற போது லேண்ட் ஃபார் லேண்ட் கொடுக்கணும். ஆனா இப்ப தமிழக அரசாங்கம் அறிவிச்ச இந்த ஸ்கீம்ல லேண்ட் ஃபார் லேண்ட் கிடையாது, அவங்க அறிவிக்கல. எல்லாத்துக்குமே காம்பன்சேஷன் மட்டும் தான் முடிவு பண்ணிருக்காங்க. அதுமே நாளைக்கு ஒரு சிக்கலாகும். பட் எனிவே, ஆனா எனக்கு இந்த ஃபெர்டைலான லேண்ட் கிடைக்கணும்ல, எனக்கு இவ்வளவு தண்ணீர் வசதியோட இருக்கக்கூடிய அழகா வெள்ளம் இவ்வளவு விவசாயம் பண்ணுவதற்கான இருக்கக்கூடிய ஃபெர்டைலான லேண்ட் நீங்க கொடுக்க போறீங்க, அதை ரீப்ளேஸ் பண்ண போறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம். வீடு கட்டிக்கலாம். இப்ப நம்ம இந்த மாதிரி இழப்பீடு என்எல்சில இன்னும் சாதிக்க முடியலையே இல்லையா? என்எல்சில இதுவரைக்கும் அவங்க நிலத்தை 3 வாட்டி நிலத்தை கொடுத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு இன்ன வரைக்கும் நம்ம ப்ராப்பரா மறு குடியிருப்பு கொடுக்கல, கொடுத்த இடத்துக்கு பட்டா கொடுக்கல, வேலை வாய்ப்பு கொடுக்கல. இன்னைக்கு வரைக்கும் அந்த மக்கள் போராடிட்டு இருக்காங்க, கேஸ் நடத்திட்டு தான் இருக்காங்க. அப்போ என்னன்னா தொடர்ச்சியாக ஒரு சார் மக்கள் வந்துட்டு இந்த தேசத்திற்காக வளர்ச்சிக்காக அவர்கள் மட்டுமே இழந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். அவங்க வாழ்நிலை டிகிரேடே தான் இருக்கு. அப்ப அந்த வளர்ச்சிக்கான பயன் அப்படிங்கிறது இல்ல, அவருக்கு போய் சேர முடியல. கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் 39B வந்து அழகா ஒரு சொல்லுது, மெட்ரிக் ரிசோர்ஸ்ங்கிற வார்த்தையை வந்து அம்பேத்கர் பயன்படுத்துவார். இந்த நாட்டினுடைய இயற்கை வளங்கள் அனைத்து மக்களுக்கும் சரிசமமாக போகின்ற வகையில் அரசனுடைய செயல்பாடு இருக்க வேண்டும். ஆர்டிகல் 39B அதுதான் சொல்லுது. சோ அப்ப அதை நாம அச்சீவ் பண்ணிருக்கோமா? அப்போ ரீஹாபிலிட்டேஷன் ரீசெட்டில்மெண்ட் அப்படிங்கிறது நேம் சேம்கா இருக்கக்கூடாது, அது வந்து ப்ராப்பரா இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய வாழ்வியலை விட மேம்பட்ட அளவில் அந்த ரீஹாபிலிட்டேஷன் இருக்குதா அப்படின்னா அது இல்ல. சமகாலத்துல வரைக்கும் அது நடக்கவே இல்லை. அதுதான் அந்த பிரச்சனைக்கு அந்த வரலாறுல இருந்து அவங்க காக்குறாங்க. அப்போ என் வாழ்வியலை இறக்கக்கூடிய ஒரு திட்டத்தை வந்து நான் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதா. இன்னைக்கு என்ன சொல்ல போனா என்னன்னா, தமிழக அரசாங்கம் இப்ப அமைச்சர்கள் எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா, இந்த திட்டத்தை கைப்படுத்துக்க சட்ட ரீதியாக என்ன ப்ராசஸ்ன்றாங்கன்னா, தமிழ்நாடு லேண்ட் அக்விசிஷன் ஃபார் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் ஆக்ட் 99 ஆக்ட் இருக்கு, அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் நிலத்தை கையப்படுத்துறாங்க. அந்த சட்டத்துல ரீஹாபிலிட்டேஷனோ ரீசெட்டில்மெண்டோ அப்படிங்கிற வார்த்தையே கிடையாது. அதுக்கு பதிலாக என்னன்னா 2013 ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க, the right to transparency in land acquisition act அப்படின்ட்டு, fair compensation and fair transparency in land acquisition act ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. இந்த சட்டம் ரொம்ப நல்ல சட்டம். இந்த சட்டத்தை அந்த சட்டத்தை அமல்படுத்தி இந்த நிலத்தை கையப்படுத்துகிற ப்ராசஸ் தமிழக அரசு செய்யல. ஏன்னா அந்த சட்டத்துல அமல்படுத்துறீங்கன்னா சோசியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் செய்யணும். சோசியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் எப்படி செய்யணும்? அங்க இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளை ஒருங்கிணைத்து அந்த மக்களோடு கலந்து ஆலோசிச்சு சோசியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் செஞ்சு இந்த திட்டம் வேணுமா வேண்டாமான்னு கருத்து கேட்பு நடத்தி அதற்கு பின்பாக ரீஹாபிலிட்டேஷன் அவங்கள உள்ளடக்கி உருவாக்க வேண்டும். ரொம்ப அற்புதமான சட்டம். ஆனால் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று சொல்லி தமிழக அரசு தனியாக ஒரு சட்டம் வச்சிருக்காங்க. அதுல ரீஹாபிலிட்டேஷன் ரீசெட்டில்மெண்டே கிடையாது. அதுல என்னன்னா அரசு முடிவு பண்ணும் உனக்கு என்ன ரீஹாபிலிட்டேஷன் ரீசெட்டில்மெண்ட். இதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. அப்போ நீ எந்த இடத்துல இருக்கணும், எப்படி இருக்கணும், உனக்கு என்ன வீடு கிடைக்கணும், அந்த வீடு எவ்வளவு சதுர அடியில இருக்கணும், அது மாடி வீடா இருக்கணுமா, அடுக்கு வீடா இருக்கணும், இண்டிவிஜுவல் ஹவுஸா இருக்கணுமா இல்லையா, இது அத்தனையுமே அரசு முடிவு பண்ணும். இதுல எந்த இடத்துக்கும் மக்களுக்கான ஸ்பேஸ்ங்கிறதே கிடையாது, டயலாக்கான வாய்ப்புங்கிறதே இல்லை. அப்ப இது எல்லாமே ஒரு பட்சமாக இருக்கின்ற போதுதான் மக்கள் தொடர்ச்சியாக இதுல ஏமாற்றம் அடைகின்ற காரணத்தினாலதான் இந்த இது வேண்டாம், எங்களுக்கு இருக்கிற இடத்துல விடுங்க அப்படிங்கிற நிலைமைக்கு வராங்க.
இப்போ இதே மாதிரியான திட்டம் எந்த இடத்துல அமல்படுத்தினாலும் அங்க ஒரு பட்டா நிலமோ அல்லது விளைநிலமோ அல்லது புறம்போக்கு நிலமோ வந்து அரசு புறம்போக்கு நிலத்துல மட்டும்தான் இந்த மாதிரியான திட்டங்களை செய்யறது அப்படின்றது அது சாத்தியப்படாத ஒண்ணு. ஏன்னா அது அங்கொன்றும் இங்கொன்றுமாக ரொம்ப செய்யுங்க. அப்ப எங்க போனாலும் அது ஏதோ ஒரு நீர்நிலையவோ அல்லது விளைநிலத்தையோ அல்லது பட்டா மனையவோ கை வைக்கிற மாதிரி தான் வரும். அப்ப எல்லா திட்டங்களுக்குமே இது மாதிரியான எதிர்ப்பு அப்படின்றது வர தொடங்கி விட்டால் அது பெரிய சிக்கலை உருவாக்கிறாங்க. எந்த திட்டமிடலுமே செய்ய முடியாத ஒரு ஒரு இக்கட்டுக்கு கொண்டு போய் நிறுத்திடாதான். இல்ல அதாவது என்னன்னா திட்டங்கள் அப்படிங்கிறது பொதுப்படையா இருக்கு. அதனால இப்ப அந்த ஏர்போர்ட் அப்படிங்கிறது எல்லா இடத்துக்கும் கொண்டு வர முடியாது. அதை நான் ஒத்துக்கிறேன். ஏர்போர்ட் அப்படிங்கிறது அதுக்கு சைட் செலக்ஷன் ரொம்ப முக்கியமான விஷயம். லாஜிஸ்டிக்கா டெக்னிக்கலா நீங்க நிறைய அதெல்லாம் பார்க்க முடியாது. வெதர் பேட்டர்ன்ல இருந்து ஆரம்பிச்சு இப்ப இந்த இடத்துக்குமே அது எல்லாம் கரெக்டா இருக்குதாங்கிறது இல்ல. சோ அதுக்கான ப்ராப்பரான சயின்டிபிக் ஸ்டடி வேணும். அந்த இது அப்படிங்கிறது வேணும். ஆனா பொதுவாக திட்டங்கள் பொறுத்த வரைக்கும் இப்ப மேல்மால நிலத்தை கையெடுக்கும்போது அங்க விவசாயிகள் போராடினாங்க. அதுவே பாத்தீங்கன்னா திண்டுக்கல் சார்ந்து இருக்கக்கூடிய பக்கத்துக்கு போராடல விவசாயி. அந்த விவசாயிகள் நிலங்கள் கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க விவசாயத்தை நம்பி இல்ல. நீங்க எடுத்துக்கோங்கப்பா, எங்க நிலம் பெருசளவுக்கு கிடைக்கல, நீங்க எடுத்துக்கோ, நிலம் கொடுக்க தயாரா இருக்காங்க. ஆனால் நாம என்ன பண்றோம்னா ஃபெர்டைலான லேண்ட்ஸ் தான் எடுக்கிறோம். நான் சொன்ன அந்த 2013 நிலம் கையகப்படுத்த சட்டம் ஒரு விஷயம் சொல்லுது, மல்டி கிராப்பிங் சிஸ்டம் இருக்கக்கூடிய நிலத்தை கையகப்படுத்த கூடாதுன்னு சட்டம் சொல்லுது. அதுல ஒரு டைரக்ட் பேனா இருக்கக்கூடாது, பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா ஒரு நாட்டுக்கான கிரீனரி ரொம்ப முக்கியம். அது வள்ளுவர் காலத்துல அணிநில காடுன்னு சொல்றாங்களா, ஒரு நாட்டுக்கான அரண் அப்படிங்கிறது காடுகள் இருக்கணும். 33% நம்மளுடைய நிலப்பரப்புல காடுகள் இருக்கணும்னு ஐக்கிய நாடுகள் சபை சொல்லுது. தமிழ்நாட்டு நிலப்பரப்புல எவ்வளவு தெரியுமா இருக்குது? 21% தான் பசுமை பரப்பு இருக்கு. இது என்ன பண்ணுன்னா நம்ம லைஃப் இங்க ரொம்ப பிரச்சனைக்கு உள்ளதாக. ஏன்னா அப்படின்னா இந்த இயற்கை சமவெளி பரப்பளவு இருக்கு இல்லைங்களா, இந்த பசுமை பரப்பு தான், இதுதான் இயற்கை சீற்றங்களில் இருந்து நம்மளை பாதுகாக்கும். இயற்கை சீற்றங்களை பேலன்ஸ் நேச்சுரல் பேரியர் செயல்படுறது இந்த அமைப்புகள் தான். அது கடலோரமாக இருக்கட்டும், அலையாத்தி காடுகளாக இருக்கட்டும், குன்றுகளாக இருக்கட்டும், மேற்கு தொடர்ச்சி மலையாக இருக்கட்டும், சதுப்பு நிலங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, இவைதான் இயற்கை சீற்றங்கள் இருந்து நம்மளை பாதிக்கும். இன்னைக்கு ஐக்கிய நாடுகள் என்ன பேசுறாங்கன்னா, மாறி வருகின்ற புதிய சூழலை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நீங்க எப்படி இந்த ப்ராஜெக்ட்ஸ் கிளைமேட் சேஞ்ச் இதெல்லாம் எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா, அடுத்து 2030ஆம் ஆண்டு தமிழ்நாடு என்னவா இருக்கும், 2050 என்னவாக இருக்கும், நீங்க வெறும் எக்கனாமிக்ஸா மட்டும் பாக்குறீங்க. ஆனால் இங்க மாறி வருகின்ற குளோபல் சினாரியோல கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்ல இது என்னவாக இருக்கும், நில அமைப்புகள் என்னவாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி சஸ்டைனபிளா நம்மளுடைய கட்டுமானங்கள் இருக்கா, நம்மளுடைய உற்பத்தி முறை இருக்குதா அப்படிங்கிற அந்த பார்வை வேணும். ஏன்னா நெக்ஸ்ட் 30 இயர்ஸ் தான் நீங்க கலெக்ட் பண்றீங்க. இந்த ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு பாப்புலேஷன் இருக்குன்னு, சென்னையில இனிமேல் இவ்வளவு பாப்புலேஷன் இருக்க முடியாது. ஏன்னா தமிழ்நாடு இப்பவுமே ஹீட் மிட்டிகேஷன் ஸ்ட்ராட்டஜிக்கான பிளான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. தமிழக அரசாங்கம் தான் சென்னையில அதிகமா வெப்பம் அதிகரிச்சு வருது, அந்த வெப்ப பாதிப்பு இல்லாமல் மக்களை பாதுகாப்பதற்கான ஹீட் மிட்டிகேஷனுக்கான பிளான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சென்னை அப்படிங்கிறது என்னமா மாறிட்டு இருக்கு, ஜியாலஜிக்கல் ஸ்கேல்லையும் கிளைமேட்டிக் ஸ்கேல்லையும். அப்ப அதை அனாலிசிஸ் பண்ணி அதன் அடிப்படையில தான் உற்பத்தி முறையை நம்ம கொண்டு வரணும். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கான நேச்சுரல் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இயற்கையாக இருக்கக்கூடிய அமைப்புகள் அந்த எக்கோசிஸ்டம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, 30% ஆஃப் தி லேண்ட் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கிறாங்க ஐக்கிய நாடுகள் சபை தான் சொல்றாங்க. 2030 30%, அப்போ 30% விட்டுடுங்க, மீதி இருக்கக்கூடிய 70% நீங்க உங்களோட திட்டங்கள் கொண்டு வாங்க. கார்கில் கமிட்டி அதான் சொல்லிச்சு, மேற்கு தொடர்ச்சி மண்டலத்தை வரைக்கும் 30-40% நிலப்பரப்பை பாதுகாக்க வேண்டும், மீதி இருக்கக்கூடிய 60% உங்களுடைய திட்டங்கள் கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. இது ஒரு பேலன்ஸான ரேஷியோ. அப்போ நாம அந்த ரேஷியோக்கு நீங்க போகணும். அப்போ 30% நம்மளோட லேண்ட் அப்படியே எப்படி கன்சர்வ் பண்றது, மீதி இருக்கக்கூடிய 70% என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் கொண்டு வரலாம், ஒவ்வொரு ரீஜன்ல கொண்டு வரலாம் என்பதற்கான ஒரு ப்ராப்பரான ஸ்டடி வேணும். இந்த சேஞ்ச் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்டடி ரொம்ப முக்கியம். நீங்க இதெல்லாம் ஒரே நாள்ல செஞ்சணும் அப்படிங்களா, அடுத்த 30 வருஷத்துக்கான நீங்களும் ஒரு ஆய்வு பண்றீங்க. இன்னும் சொல்ல போனா இதற்கான ஆய்வுகள் இன்னும் வரதானே இருக்கு. 2030ஆம் ஆண்டு சென்னை என்னவாக இருக்கும், நம்ம இந்திய கடலோர பகுதி என்னவாக மாறிக்கொண்டிருக்குது. ஆல்ரெடி நம்ம 1000 கிலோமீட்டர் இழந்திருக்கும் கடந்த 10 வருஷத்துல மட்டும் கடலோர பகுதியில அவ்வளவு மாற்றம் இருந்துட்டு இருக்கு. நம்மளுடைய காடு மாறிக்கொண்டு வருகிறது, நம்மளோட நிலம் மாறிக்கொண்டு வருகிறது, நிலத்தடி நீர் மாறிக்கொண்டு இருக்கு. அப்போ இதை அனாலிசிஸ் பண்ணி எந்தெந்த ரீஜன் என்ன மாதிரி ஆகுது, எங்க என்ன மாதிரி திட்டங்கள் கொண்டு வரலாம், என்ன மாதிரி கட்ட வரலாம் அப்படிங்கிற அந்த எக்கோசென்ட்ரிக்காக இருக்கக்கூடிய அப்ரோச் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி கட்டுமானங்கள் அதுதான் தேவை. எதிர்காலத்தில் அப்படிதான் செயல்படுத்த முடியும். இது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இன்னைக்கு செய்யறாங்க. இன்னைக்கு வளர்ந்த நாடுகள் இந்த பார்வை தான், அந்த பார்வை நீங்க கூட. ஏன்னா தமிழ்நாடு என்னைக்குமே வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட தான் தன்னை கம்பேர் பண்ணிக்கிறாங்க. நம்ம நெதர்லாண்டோட தான் கம்பேர் பண்றோம், நார்வேவோட தான் நம்மளை கம்பேர் பண்றோம், பிரிட்டனோட தான் கம்பேர் பண்றோம். பிரிட்டன்ல தெர்மல் பவர் ஸ்டேஷன் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க தெரியுங்களா, லாஸ்ட் தெர்மல் பவர் ஸ்டேஷன் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என்டையர் பிரிட்டன் 2050 நெட் கார்பன் 0 போன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் சொல்லியிருக்காங்க, பிரிட்டன்ல இறக்குமதி பண்ணக்கூடிய எல்லா பொருளுக்கும் கார்பன் டாக்ஸ் போட போறேன்னு சொல்லியிருக்காங்க.
புதுசா சொல்றீங்களா மேனுபேக்சர் பண்ண போறீங்களா இந்தியாவில இனிமேல் நாம ஒரு பொருளை மேனுபேக்சர் பண்றோம்ங்களா அதுல கார்பன் எமிஷன் அதிகமா இருந்துச்சுன்னா அதுக்கு அவன் தனியாக டாக்ஸ் போடுவாங்க. அதையும் கணக்குல வச்சுதான் நம்ம உற்பத்தி முறை பண்ண வேண்டியது. அப்போ இந்த குளோபல் சினாரியோ, இந்த கிளைமேட்டிக் சினாரியோ, இந்த என்விரான்மெண்ட் சினாரியோ, இந்த எக்கனாமிக்கல் சினாரியோ இதை எல்லாம் கருத்தில் கொண்டுதான் நீங்கள் திட்டம் கொண்டு வர வேண்டும். அதுதான் சஸ்டைன் ஆகும். நீடித்த நிலைத்த தன்மையில் நம்முடைய சிவிலைசேஷன் எக்ஸிஸ்ட் ஆகணும்னா இதுதான் விஞ்ஞான ரீதியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. அப்ப அதன் அடிப்படையில் இருந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் என்ன திட்டங்கள் கொண்டு வரலாம், எது சரியானதா இருக்கு, எங்க சர்வீஸ் செக்டர் கொண்டு வரலாம், எங்க மேனுபேக்சரிங் செக்டர் வந்து கொண்டு வரலாம், எங்க வேறு விதமான உற்பத்தி முறை சாத்தியமாகும், தனியான ஆய்வுகள் வேணும். அதன் அடிப்படையில் சரி நம்மகிட்ட இப்ப ஆய்வாளர் நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் அந்த மாதிரி திட்டங்கள் கொண்டு சரியானதாக இருக்கு. அப்ப ஒரு பக்கம் பரந்தூர் மீதான விமர்சனம், ஆனா இன்னொரு பக்கம் இப்ப நீங்கள் குறிப்பிட்டது போல ஹீட் மிட்டிகேஷன் பிளானா இருக்கட்டும், கிளைமேட் சேஞ்சுக்கான ஆக்ஷன் பிளானா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பல்வேறு மாநிலங்களோட ஒப்பிடும் பொழுது தமிழ்நாடு தான் முதன்முறையா ஒரு மாநில அளவுல இந்த பிளான்ஸை கொண்டு வந்திருக்கு. அப்ப அரசுக்கு வந்து சூழலியல் சார்ந்து ஒரு கவனம் அப்படின்றது கூடுதலாக இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதா, அல்லது வந்து இந்த ஒரு விஷயத்தால் எந்த கவனமும் இல்லை அப்படின்னு எடுத்துக்கிறதா? இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம்லையும் வாதங்கள் வந்து இது எப்படி பாக்குறது? இல்ல சூழல் குறித்தான ஒரு புரிதல் அப்படிங்கிறது இருக்கு. அது என்னன்னா இது இங்க இன்டர்லிங்க் ஆகணும் அப்படிங்கறதுலதான் இன்னும் ஒரு சரியான ஒரு முடிவு பெறாம இருக்காங்க. இப்ப டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அவர்கள் ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் கிளைமேட் கவர்னிங் கவுன்சில் வச்சிருக்கோம் நாம, வேற எந்த மாநிலத்திலும் இல்ல. மாநில முதலமைச்சர் தலைமையில கிளைமேட்டிக் கவர்னிங் கவுன்சில்னு நாம வச்சிருக்கோம், வேற எங்கேயும் இல்ல. தமிழ்நாட்டுல மட்டும்தான் கிரீன் கம்பெனின்னு ஒண்ணு வச்சு அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு வச்சிருக்கோம். நம்ம கிட்ட மட்டும்தான் வந்து ஆக்ஷன் பிளான் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான ப்ராசஸ் நம்ம எவால்வ் பண்ணுவோம். ஹெல்த் ஆஃபீஸர் நம்ம ஹீட் ஆஃபீஸர் அப்பாயின்ட் பண்றதுக்கான ப்ராசஸ். சோ அப்ப என்விரான்மெண்டல் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து சூழல் சார்ந்து இருக்கக்கூடிய நடவடிக்கை எப்படி கொண்டு வரும். இப்ப இந்த என்விரான்மெண்டல் டிபார்ட்மெண்ட்டும் இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து செயல்படணும். இப்ப பிரச்சனை அங்கதான் இருக்கு. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே சுற்றுச்சூழல் பார்வை சார்ந்து இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் அவங்களுக்கான ஒரு பாலிசி வேணும். என்விரான்மெண்டல் டிபார்ட்மெண்ட் மட்டும் செஞ்சாது பத்தாது. அப்ப இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட்லயும் ஒரு என்விரான்மெண்டல் பாலிசிக்கான ஒரு பிளான் அப்படிங்கிறது வேணும். அப்ப இந்த இதை போய் ஒருங்கிணைந்து செயல்படுகின்றதோ அதன் மூலமா தான் இந்த மாற்றத்தை நகர்த்த முடியும். அப்ப இந்த மாற்றத்தை எப்படி கொண்டு வருவது? அப்ப ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸா எவ்ரி டிபார்ட்மெண்ட்லயும் ஒரு எக்காலஜிக்கல் பாலிசி வேணும். இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எக்காலஜியை நாங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம், அது கனிம வளத்துறையாக இருந்தால் அதுல நாங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படி அந்த பார்வை அப்படிங்கிறது. சோ இந்த இன்டர்லிங்கிங் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கான பிரச்சனையாக இருக்கின்றதான் பாக்குறேன். இந்த சுற்றுச்சூழல் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப விரிவாக அனைவருக்கும் புரிய வைக்கும் வகையில தொடர்ந்து பேச வேண்டிய ஒரு விவகாரம். இப்ப தமிழ்நாட்டுல மார்க்சிஸ்டா இருக்கட்டும் அல்லது விசிகாவா இருக்கட்டும், பூலகி நண்பர்களா இருக்கட்டும், எல்லாருமே தொடர்ந்து இது குறித்து ரொம்ப விரிவா பேசியும் எழுதியும் வந்து இன்றைக்கு விஜய் அவர்களுடைய பேச்சு அந்த தெளிவை ஓரளவுக்கு கொண்டு போய் சேர்ப்பதாக இருந்ததா, ஒரு தீர்வை நோக்கி நகர்த்துவதாக அவருடைய பேச்சு அமைந்ததா? அதுல அந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ் நீங்க பாக்குறீங்களா? அவர் ரெண்டு விஷயங்களை குறிப்பிட்டார். ஒண்ணு வந்து என்னன்னா அவங்க கட்சியினுடைய கொள்கையில வந்து இந்த காலநிலை சார்ந்து இருக்கக்கூடிய நிலை, அது சார்ந்து இருக்கக்கூடிய வளர்ச்சி அப்படிங்கிறதா இருக்கும். அது ரொம்ப முக்கியமான ஒரு பாசிட்டிவான ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறது. என்னன்னா நம்ம எதிர்காலத்தை பொருளாதாரத்தை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது. ரெவென்யூ மாடல் அந்த புக்ல வந்துட்டு இந்த டிஸ்கஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கும். ரெவென்யூ மாடல்ல அந்த லாஸ்ட் சாப்டர்லயும் சரி ஃபர்ஸ்ட் சாப்டர்லயும் சரி இந்த பாயிண்ட் ஹிண்ட் பண்ணிருப்பாங்க. ரெண்டு தான் அதுல வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்றாரு. ஒண்ணு வந்து என்னன்னா நாம வந்து இப்ப வந்து ஓபிசியை எம்பவர் பண்ணிட்டோம். இப்ப அதுல இருந்து அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி மக்களுக்கு இந்த பவர் எப்படி டிரான்ஸ்பர் பண்ண போறோம், அது ஒரு சேலஞ்ச். ரெண்டாவது சேலஞ்ச் இப்ப இருக்கக்கூடிய இந்த எக்காலஜிக்கல் இஷ்யூஸ் சார்ந்து இருக்கக்கூடிய சேலஞ்ச். அப்ப ஏன்னா ஜல்லிக்கட்டை வந்து உதாரணமா சொல்லியிருப்பாங்க. ஜல்லிக்கட்டு, ஆர்கானிக் ஃபார்மிங் இதெல்லாம் வந்து ஆதரிக்கிறாங்க. ஆனால் டிரெவிடிட் பார்ட்டி அப்படிங்கிறது ஒரு மாடர்னிசத்துல இருந்து எவால்வ் ஆன ஒரு பார்ட்டி. அப்ப இதை எப்படி அவங்க வந்து பேலன்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அந்த இதுதான் இன்னைக்கு எக்ஸிஸ்ட்லாம் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. இன்னைக்கு சூழல் சார்ந்து இருக்கக்கூடிய முரண்பாடு என்பதுதான் உலக அளவில் முதன்மை முரண்பாடாக இருக்கிறது. ஏனென்றால் இது நம்ம இருத்தலுக்கு குறித்தான பிரச்சனைக்கு போயிட்டோம், எக்ஸிஸ்டன்ட் த்ரெட்டுக்கு வரைக்கும் போயிட்டோம். ஏன்னா இந்த பூமியில பயோஸ்பியருடைய அமைப்பு மாறி வருது. அப்ப மாறி வருகிற இந்த பயோஸ்பியருக்கு நாம எப்படி எதிர்கொள்ள போறோம் அப்படிங்கிற இந்த கேள்வி நிக்குது. அறிவியல் ரீதியாக இன்னைக்கு கிளைமேட்டிக் சயின்ஸ் தான் உச்சபட்ச சயின்ஸாக இருக்கு. அப்ப இதுக்கு டிரெவினேட் மாடல்ல இருந்து என்னவான பதில் இருக்கு அப்படிங்கும் போது இந்த கிளைமேட்டிக் ஆஸ்பெக்ட், இந்த என்விரான்மெண்டல் ஆஸ்பெக்ட் சார்ந்து இருக்கக்கூடிய தீர்வுகளை வச்சு அதுக்கு கட்சியினுடைய பாலிசியாக மேம்படுத்த வேண்டிய, பொலிட்டிக்கல் தாட்ஸை மேம்படுத்த வேண்டிய ஒரு தேவை அப்படிங்கிறது விவாதிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. விஜய் அவர்கள் வந்து இப்ப இந்த கிளைமேட்டிக் பார்ட்டிஸ் வந்து எடுக்கிறார். இப்ப இந்த ரெண்டு பிரச்சனையுமே வந்து அவர் அணுகிறார். தலித் மக்களுக்கான உரிமைகள், அதே போல சூழல் சார்ந்து இருக்கக்கூடிய இருந்தது. சோ இந்த ரெண்டு இதுவும் அவர் கையில் எடுத்திருக்கிறது அப்படிங்கிற விவாதத்துக்கான ஒரு முக்கியமான ஒரு புள்ளியாக பார்க்கிறேன். இது வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியல் ரீதியான விவாதத்துக்கான ஒரு பிரச்சனையா இருக்கும்.
அதே நேரத்துல வந்துட்டு இதுக்கான தீர்வை நோக்கி நகர்கின்ற போது நம்மளுடைய சட்டத்திற்கு உட்பட்டு என்னென்ன வகைகளை இதுக்கான தீர்வு காண முடியுமோ அந்த வகையில் நாங்க செய்வோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. சோ அது வந்து இன்னொரு வகையில ஒரு பாசிட்டிவான ஒரு ஆஸ்பெக்டா பார்க்கலாம். அப்ப இந்த இரண்டு நிலையிலுமே அவர் பேசியிருக்க அந்த ரெண்டு கருத்துக்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கருத்துக்கள் அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். நிறைவா ஒரே ஒரு கேள்வி, அரசாங்கத்தினுடைய ரெஸ்பான்ஸ் அப்படின்றத எப்படி பாக்குறீங்க? நேற்று தங்கம் தென்னரசு அவர்கள் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாரு, இன்னைக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியம் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கிறாரு. அடுத்து இது குறித்து அரசு கவனத்தில் கொள்ள வேண்டியது அப்படின்னு சொல்லும் போது நீங்க வந்து சோசியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட், என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட், மக்களோடு பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடத்துவது அப்படின்றது குறித்தான 3 விஷயங்களை முன் வச்சிருக்கீங்க. இதுல அரசாங்க தரப்பிலிருந்து பாசிட்டிவான சைன்ஸ் இருக்கா? அமைச்சர் தென்னரசு பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் மெச்சூரா வந்து ஹேண்டில் பண்றாரு. ஏழியரா அவர் வேலு அவர்கள் ஹேண்டில் பண்ணதை விட இவர் கொஞ்சம் மெச்சூரா ஹேண்டில் பண்றாரு அப்படின்னு தான் நான் வந்து பாக்குறேன். என்னன்னா அவங்க ஹேண்டில் பண்ண விதம் அப்படிங்கிறத வாட்ஸ் த காம்பன்சேஷன் யூ வாண்ட் அப்படிங்கிறது தான் ஆரம்பிக்கிறாங்க. ரைட்டுங்களா? அது அல்ல பிரச்சனை. இந்த திட்டத்தை நாம் கண்டிப்பாக நடைபெறுத்தணுமோ இல்லை அப்படிங்கிறது இல்ல. திட்டத்தினுடைய சாதக பாதங்கள் என்ன, அது விவாதிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற இந்த நகர்வு இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதைத்தான் நம்ம வந்து திருப்பியுமே வந்து வழிபடும். சோ அந்த நிலைப்பாட்டுக்கு வரணும். இப்ப என்னன்னா ஒரு குழு அமைச்சாங்க, இந்த இருக்கக்கூடிய நீர்நிலைகள் என்ன பாதிப்படையணும். அப்ப குறைஞ்சபட்சம் என்ன சொல்லணும், இந்த குழு வந்திருக்கு, இந்த குழு ஆய்வறிக்கை வருது, ஆய்வறிக்கை பின்பாக நாங்க முடிவு பண்ணுவோம்னு வரணும். இன்னைக்கு வரைக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட் வர அரசமைச்ச ஒரு குழு தான், அங்க அவ்வளவு நீர்நிலைகள் இருக்குங்கிறாங்க. அந்த நீர்நிலைகள் என்னவாகும் இந்த திட்டத்தின் மூலமாக என்பதற்காக குழு அமைக்கப்பட்டது. அப்ப அந்த குழுனுடைய ஆய்வறிக்கை பொதுமக்களுடைய பார்வைக்கு வைக்கப்பட்டு அது விவாதிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தான் முடிவெடுக்கும்ங்கிறதான அரசு வரணும். அந்த நிலைப்பாடுக்கு இன்னும் நகரல. சோ ஓரளவுக்கு நகர்ந்து வந்திருக்காங்க. ஆனால் இன்னும் அவர்கள் நகர்ந்து வர வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஒரு ஓப்பன் மைண்டுக்கான டிஸ்கஷன் வரணும். நிச்சயமாக இந்த திட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு நீங்க பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும் போதே நீங்க ஒன் ஸ்டெப் அகேடா இருந்து பேசுறீங்க ஆயிடுது இல்லையா? அதுதானே ஒரு மியூச்சுவலான ஒரு பேச்சுவார்த்தைன்னு வருகின்ற போது ஓப்பன் மைண்டா ஓகே இதுதான் அப்படின்னு என்னோட டிமாண்ட்ஸ் இதுதான், இந்த மாதிரி திட்டங்கள் இருக்கு, இது இவங்க சொல்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு போறதுங்கிறது வேற. ஆனா திட்டம் உறுதி, உங்களுக்கு அதுல என்ன வேண்டும் அப்படிங்கிற இடத்துலதான் பிரச்சனையா இருக்கு. சோ அதை அவங்க இன்னும் பரிசீலனை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் ரொம்ப விரிவா பகிர்ந்துட்டீங்க. இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேரம் தந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.